வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் இங்கிலீஷோட PHP டியூட்டோரியல் ட்ரைனிங். அண்ட் இது உங்களுக்காக கொடுப்பது ஆறுமுகம். முதல்ல PHP என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். PHP அப்படின்னா இது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இதுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டை டைனமிக்காக க்ரியேட் பண்ணி அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து PHP எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே வாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஏன் PHP இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, PHP ஓவர் 20 மில்லியன் சைட்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி 1 மில்லியன் வெப் சர்வரில் அது ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து PHP டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஜாம்ப்ங்கிற இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ரெடி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் அப்பாச்சி 2 ஃப்ரெண்ட்ஸ் சாம் டவுன்லோட் சாம் ப்ராக்டிஸ் அது கீழே வாங்க. வந்தீங்கன்னா இன்ஸ்டாலாக இருக்குது 81 MB. இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். விண்டோஸ்க்குனா நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். அது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருக்கனால இப்போ நிறுத்திடுறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி டவுன்லோட் ஆகிருக்கும். அதில் சில சாம் டவுன்லோட். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, பெர்மிஷன் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன். எஸ், ஓகே. and this is not because no activated Windows account. ஓகே, அண்ட் நம்ம செட்டப் ரிசார்ட்டில் வந்துட்டோம். ஜாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு அப்பாச்சி MySQL அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரே பேக்கேஜாக கொடுக்குறது தான் ஜாம்ப். இதே மாதிரி வேம்ப் எல்லாம் இருக்குது. ஜாம்ப் வந்து நம்ம இது இப்போது யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபோல்டர் கேட்குது. ஓகே, எனக்கு இதுவே ஓகே, அதனால் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணவா வேணாமான்னு கேட்குது. ஓகே, க்ரியேட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் மெனுவில் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்க நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்கு PHP இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அது வந்து ஓப்பன் சோர்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் கூட. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் டைனமிக்காக வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அது ஸ்பீடாக உங்களுக்கு ரன் ஆகும். மற்ற சைட்டை விட இது வந்து நல்லா ஸ்பீடாக ரன் ஆகுது. மற்றபடி PHP பார்த்தீங்கன்னா PHP வந்து ஜென்ங்கிற விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி அதை கோட் பண்ண யூஸ் பண்ணுது. ஜென்ட் என்னங்கிற பார்க்கலாம், நம்ம போக டுட்டோரியலில் பார்க்கலாம். இப்போ வந்து PHP இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபினிஷ் கிளிக் பண்ணி இதை முடிச்சிடலாம். இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, எஸ். இப்போ வந்து பேனல் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஜாம் கண்ட்ரோல் பேனலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜாம்போட அப்பாச்சி MySQL ஃபைல்ஸில் எல்லா அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி. கிளிக் ஓகே டு இன்ஸ்டால். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். MySQLும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் இல்லையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது பேக்ரவுண்டில். அண்ட் PHP நீங்கள் பார்த்தீங்கன்னா PHPயில் என்னெல்லாம் பண்ணலாம். ஓகே, PHPயில் என்னென்னா டைனமிக்காக பேஜஸ் டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதுமாதிரி நம்ம எந்த மாதிரி பெரிய சைட்ஸ்லாம் இப்போ PHP யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே என்டர் பண்ணுறீங்க. அது எல்லாமே ஸ்டோர் ஆகிறது PHP அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அது பண்ணுது. PHP டெக்னிக் யூஸ் பண்ணோம். இது வந்து ஸ்டார்ட் கொடுக்குறோம். அப்பாச்சி சர்வர் ஸ்டார்டட்னு இங்கே மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஒன்று பிஸி. ஓகே, ஸ்டார்ட். ரெண்டு MySQL சர்வர் வந்து பிஸியாக இருக்குது. பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி PHP ரன் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரௌசருக்கு போங்க. ப்ரௌசரில் போயிட்டு அது ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனோடனே அதில் லோக்கல் ஹாஸ்ட் நினையா லோக்கல் ஹாஸ்ட்னு அடித்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். லோட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜாம்ப் அப்படிங்கிற ஒரு பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இங்கிலீஷ் கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஜாம்போட மெயின் பேஜ் வந்துடுச்சு. இந்த மெயின் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP MyAdmin, PHP Info எல்லாம் இருக்கும். PHP Infoனா என்ன பார்த்தீங்கன்னா PHP எல்லா டீட்டெயில்ஸும் அதில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். PHP MyAdminனா இது MySQL யூஸ் பண்ணுறது. இதை நம்ம போகிற அடுத்த லெசனில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து PHP இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி நம்மளோட ஃபஸ்ட்டு PHP டுட்டோரியலில் எப்படி ஃபஸ்ட்டு PHP ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து PHPயோட கோடிங் வந்து less PHP அப்படிங்கிறதான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து அதுக்கு வந்து எக்கோங்கிற கோடு கொடுப்போம். எக்கோ
hello PHP. இந்த கோட் வந்து ஜஸ்ட் PHP hello PHPங்கிறத அந்த இதில் வந்து பிரிண்ட் பண்ணும். வந்து சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணும்போது நேம் எது வேணால் கொடுக்கலாம். நீங்கள் hello PHP கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் இதில் உங்களுக்கு ஜாம்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே htdocs ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்குள்ளே hello.php அப்படின்னு சேவ் பண்ணணும். சேவ் கொடுக்குறோம். சேவ் ஆகிடுச்சு. இப்போ PHP டேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து Notepad++ யூஸ் பண்ணுறேன். இந்த எடிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு வரும். நோட்பேடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ அங்கே கொடுத்தது localhost/hello.php என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு hello PHP அப்படின்னு வரும். இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு PHP ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகுது. இது ரன் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து MySQL அப்பாச்சி ரெண்டும் ரன் ஆகிட்டு இருக்கணும். அண்ட் நீங்கள் போடக்கூடிய ஃபைல் நேம் வந்து சியில் XAMPP-குள்ளே htdocs-குள்ளே நீங்கள் உங்களோட ஃபைலை கரெக்டாக போட்டுக்கணும். hello.php அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரன் ஆகும். ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லெசன் இதோட முடிச்சுக்குவோம். நம்ம வந்து 2வது லெசனில் அடுத்து பார்ப்போம். நன்றி. கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சைட்.